வருகின்ற 23 மாலை 5 மணி அளவில் கந்த சஷ்டி கவசம் படிக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு நல்ல நாள். இந்த கந்த சஷ்டி கவசம் நாம் படிப்பதால் இந்து மக்களுக்கு சக்தி பிறக்கின்றது, கந்தன் அருள் கிடைக்கின்றது. முதல் முருகன் போருக்கு சென்ற போது அன்னை உமையவள் அவர்கள் தன் சக்தியை பயன்படுத்தி வேல் கொடுத்தார் முருகருக்கு. அந்த முருகருக்கு வேல் கொடுத்ததால் அசுரனையும் வென்றார். அசுரனை வெல்ல திருச்செந்தூரில் இருக்கின்ற கடலோர பகுதியில் அசுரனை வெல்ல முருகன் தயாராகி கொண்டிருக்கும் போது அந்த அசுரனின் அரண்மனையை மறைத்து ஒரு பெரிய கவிஞ்சமலை என்று ஒரு மலை இருந்தது. அதை ஒரு அசுரன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த அசுரனையும் அளித்தது வேல். ஆகையால் முருக பக்தர் அனைவரும் வருகின்ற 23ஆம் தேதி சஷ்டி அன்று கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் மக்களுக்கு சக்தி பிறக்கும், பக்தி பிறக்கும். ஆகையால் நம்ம எல்லாருமே வீதி தோறும் இல்லத்தில் இருந்து நம்ம கந்த சஷ்டி படிக்கிறதை விட வீதியாக மக்கள் திரண்டு கந்த சஷ்டி கவசம் படிக்க தயாராக உள்ளோம். கந்த சஷ்டி கவசம் காக்க காக்க கரவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையரை தாக்க பாக்க பாக்க பாவம் முடிவுற பில்லி சூனியும் பெரும்பகை அகல வல்ல பூதம் மலாட்டிய பேய்களும் அல்லல் படுத்தும் மடங்கா முடியும் கொலிவாய் பேய்களும் குடலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மாச்சாரம் அடியனை கண்டால் அழிந்து கொள்கிற மற்றவர் வந்து வணங்கிட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.